நிம்மதி தாங்காமல் கதரும் கதறல் உனக்கே கேட்கவில்லையா? காவல்துறையினரிடம் நெஞ்சை பிடித்துக் கொண்டு கதறி எழுத உறவினர்கள். இறைவா, கருங்கல்லான உனை சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கும் ராமேஸ்வரம் மீனவர்கள். வாடி வதங்கும் ஏழையை நீயும் வதைத்தானாகுமா? கோடி விளக்கை சுமார் 1 கிலோமீட்டர் வரை சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். கண்ணீரே வழித்துணையா நின்றேனே, இது விதியா? எல்லாமே தெரிந்தவன் நீ. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் மீன்பிடிக்கிறதுக்காக அனுமதி சீட்டு வாங்கிட்டு மீன்பிடிக்க போனதாகவும் கூறப்படுது. அப்போ தனுஷ்கோடி தலைமன்னார் கடற்பகுதியில மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டும் இருந்திருக்காங்களாமா. அப்போ அந்த சமயத்துல ரோந்துக்கு வந்த இலங்கை கடற்படையினர் விசைப்படகுல போன அந்த 7 மீனவர்களையுமே வடக்கு தலைமன்னார் கடற்பகுதியில வச்சு கைதும் செஞ்சு விசாரணை செஞ்சுட்டு வரதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் மீனவர்கள் கைது செஞ்ச நடவடிக்கையை தாங்கிக் கொள்ள முடியாம மீனவர்களுடைய உறவினர்கள் தங்கச்சி மடத்துல இருக்கக்கூடிய மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மீனவர்களும் உறவினர்களும் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால அந்த பகுதி முழுவதுமே பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு.